வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது வாரண்ட் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸ் ஜி5 ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு 4 எபிசோட்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 4 எபிசோட்ஸ் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரிஸ் கோட்டை கருப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ்காரரோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஆக்சுவலாக இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லாக்அப் டெத் ஒன்று நடக்குது. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கோட்டை கருப்பை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் எதனால் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தார், அவரோட ஃபேமிலியை பற்றி அண்ட் அவர் போலீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கேசஸை ஹேண்டில் பண்ணுறாருன்ற மாதிரியான அந்த ஜேர்னியை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அது வரைக்கும் தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த சம்பவம் எதனால் நடந்துச்சு, அதுக்கான காரணங்கள் அண்ட் முடிவு இதெல்லாம் வந்து சொல்ல போகிறாங்க. இந்த 4 எபிசோட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாதே படம் மாதிரி அந்த ஏர்லி டேஸ் ஆஃப் போலீஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை ரொம்ப நீட்டாக இந்த சீரீஸில் கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஸ்டார்டிங்கில் அவர் பண்ணக்கூடிய தவறுகள், அவரோட பேர் கோட்டை கருப்பு அப்படின்னு இருக்கும், எதனால் அவரை வந்து கொட்டைன்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற அந்த காரணங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ இதில் ஒரு கேஸ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மல்டிபிள் கேசஸை வந்து இந்த 4 எபிசோட்ஸில் காட்டியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி வெரைட்டியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அந்த லாஸ்ட் கேஸை சால்வ் பண்ண விதம் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமான ஒரு போலீஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி தான் இந்த 4 எபிசோடுமே இருந்துச்சு. கருப்போட அந்த பர்சனல் லைஃப், அதுலேயும் அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. பட் இருந்தாலும் இந்த 4 எபிசோட்ஸ் அப்படின்றது போர் அடிக்காமல் போச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிமைனிங் எபிசோட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு இப்போ வரைக்கும் 3.5 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.